மதுரையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர முடிவு எடுக்கப்படும் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக நிரந்தர முடிவு எடுத்துருவாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் போராட்டத்துக்கு பயந்து நிச்சயமாக எடுத்துருவாங்க. இப்போ திமுக இருமாப்புடன் 200 தொகுதின்னு சொல்லி விமர்சனம் வைக்கக்கூடிய அதே தருணத்தில் அதிமுகவும் 200 தொகுதி வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்கள விமர்சனிக்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கமானது இனிமேல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி பலம் என்னன்றாங்க. கூட்டணி பலம் இருக்கு, அதனால அவன் சுய பலத்தை சொல்லல, நாங்க சுய பலத்தை சொல்றோம். அதுபோல கூட்டணி எங்களுக்கு கூட்டணி வர்றா சேர்த்துக்கிடுவோம். ஆனா சுய பலத்தை நாங்க விரும்புறோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, கூட்டணி இந்த பிரியக்கூடாது. நான் சொல்றேன், அந்த டிபேட் மாறி போகும்ல, நீங்க கேட்டது மாறி. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வருகிற 26 வெல்ல போவது உறுதி. அது 220ன்றது 200 220 எத்தனை தொகுதி என்று சொல்லல. மக்கள் இன்றைக்கு எங்கள் பக்கம் இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும். சும்மா இருமாப்பாடு எங்கே சொன்னாலும் சொல்லலாம். ஆளுங்கட்சி ஒரு பக்கம், விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகருடைய கட்சி ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கும்பொழுது மீண்டும் அதிமுக வரும்ன்ற எப்படி நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை தலைவரே. நம்ம 100 ஆண்டு வாழ்வோம்ன்றத நம்பிக்கை. அதனால உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமாப்போடுல மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் இன்னைக்கு ஒவ்வொரு தமிழக அரசு செய்கிற அத்துணை இதுகளையும் இன்னைக்கு தவறுகளை எடுத்து சொல்கிறார். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு டிபேட்ல சொன்னேன், கதாநாயகன் இவர் தான், எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின். இது சந்திரமுகியில் சொல்லுவான்ல, இவன் யார் செந்தில் போட்டிருக்க சட்டை என்னுடையது, ஆனா மாப்பிள்ள அவர் தான் அப்படின்னு மாதிரி அன்னைக்கு சட்டமன்றத்தவே தன் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டாரு எடப்பாடியார். எனவே இது போக இப்பதான் ஆரம்பம், இனிமேல் தான் போக பார்க்க. 4 லைவையும் நேரா போட்டிருந்தா ஆட்சியை கலைஞ்சிரும் சொல்லியிருந்தாரு. அது எப்படி உறுதியாக அந்த இதை பாத்தீங்கன்னா நிச்சயமாக எடப்பாடியார் தான் மின்னுனார். உறுதியாக நாங்க தான் 200 தொகுதியில வெல்ல போறோம். கூட்டணி பத்தி முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் உங்க தலைமையில் கூட்டணிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலையே சார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு செல்லுகிற கூட்டணி எல்லாம் திமுக என்ற கப்பல் முழுக போற கப்பல். அந்த முழுக போற கப்பல்ல எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி, அவங்களும் மூழ்கி விடுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது மக்கள் பக்கம் இருக்கிறது. மக்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை இன்றைக்கு அனுபவித்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருந்திருக்கு. இங்கே கட்ட பஞ்சாயத்து கிடையாது, கள்ளச்சார சாவு கிடையாது, இளம்பெண்கள் கற்பழிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. இது மாதிரி ஒரு அசம்பாவம் இந்த இயக்கத்தில் தான், இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில தான், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடக்குது, வழிப்பறி நடக்குது, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் பெருசா இல்லையா சார்? மத்திய அரசு கண்டிச்சு பெருசா தீர்மானம் இல்லையா சார்? மத்திய அரசை கண்டிச்சு பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில தீர்மானம் மத்திய அரசுக்கு இப்ப மத்திய அரசுக்காக இல்லை, பொதுக்குழு மத்திய அரசு என்னத்தை நம்ம கண்டிச்சு கொண்டு வரோம். இது மாநிலத்தினுடைய அரசே, மாநில அரசவே நம்ம அப்புறப்படுத்தணும் தான் எங்களுடைய நோக்கம். மத்திய அரசு இப்பதான் அமைஞ்சிருக்கு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. மத்தியில இருக்கிற அரசு ஒரு டங்ஸ்டன் தொழிற்சாலை 10 மாதங்களாக ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்கிற அரசு 10 மாசங்களாக ஏன் டங்ஸ்டன் தொழிற்சாலை இந்த மாதிரி அங்க சுரங்க தொழில் வருகிறது என்பதை ஏன் அங்க முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல? அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லுகிறது, டங்ஸ்டன் தொழிற்சாலை அமைத்தா, இந்த சுரங்கம் அமைத்தா அதனால சுற்றுப்புற சூழல் அமைதிக்கிடும், மக்கள் எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்னு இவங்களே முதலே சொல்லியிருந்தா இது நாங்கள் கொண்டு வந்திருக்கவே மாட்டோமே. ஏன் இவங்க செய்யல? அப்ப இவங்க உள்நோக்கம் என்னன்னா, இவங்க கேட்டதெல்லாம் மகிழ்ச்சியுடைய அமைச்சரும் சரி முதலமைச்சரும் என்ன கேட்கிறாங்க, என்ன கேட்டாங்க, அந்த ஏலம் விடுகிற முறையை எங்கிட்ட கொடுங்க. அவங்க அந்த டங்ஸ்டன் தொழில், அந்த சுரங்க தொழில் வேணான்னு சொல்லல, அமைக்கிறது எங்களுக்கு உரிமையை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க.
சார், இப்ப உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்திலாம் பொதுக்குழு நீங்க சொல்ற கேளுங்க தம்பி. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள இது இருக்கு. இது ஒரு ஜனநாயக இயக்கம். இது யாரையும் கட்டுப்படுத்துறது இல்ல. அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. இதுக்கே பொதுச் செயலாளர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய உணர்வுகளை கழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இத்தனையும் தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் இருக்கும். ஏன் தலைவரே, இங்க இத்தனை பேர் ஊடகங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரே நோக்கம் இருக்குமா? ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், இன்னொருத்தர் கேள்வி கேட்கறீங்க, ஒருத்தர் நின்ற பிறகு கேட்கறீங்களா? நமக்குள்ளே எத்தனை இருக்கு. இது ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்தில் எத்தனையோ இதுதான் இருக்கும். ஆனா எல்லாருமே எங்களுடைய இதுல என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஆட்சிக்கு வரணும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராகும்.